இதற்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏப்ரல் 21 டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் லடாக். இந்தியாவில் எத்தனை ஆண்டுகளுக்கு ரஷ்ய இராணுவ வீரர்கள் ரஷ்ய போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துவதற்கான ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது? ஆன்சர் 5 years. பல்கேரியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் ரூமேன் ராதேவ். விஸ்வசூத்திரம் திட்டம் கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தினால் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஜவுளி அமைச்சகம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2006ஆம் ஆண்டு. பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா 3ஆம் கட்ட திட்டத்தை எந்த ஆண்டு வரை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 2028. 2026ஆம் ஆண்டுக்கான சுவாமிநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டாக்டர் சி சீனிவாசராவ். 61வது ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு 2026 பட்டத்தை வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் சாத்வி சைல். பந்தஸ்லிகா போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் பயர்ன் மியூனிக். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம பொறையுடைமை அதிகாரத்துலேருந்து திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம அதில் 9வது அதிகாரம் பார்க்க போகிறோம். கவனிங்க. துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர். அதாவது இதில் துறந்தார் அப்படின்னா நம்ம யாரை சொல்கிறோம்? உலக ஆசைகள்லாம் துறந்த அந்த துறவியாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் துறந்தார். ஸோ துறவியை விட தூய்மை உடையவங்க யார் அப்படின்னா இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர். அதாவது இறந்தார்வாய் அப்படிங்கிறது என்னென்னா நெறி கடந்து வரம்பு மீறி பேசுகிறாங்க இல்லையா, தீய சொற்களில் பேசுகிறவங்க. ஸோ அவங்களுடைய வாயை தான் நம்ம இறந்தார் வாய், நெறி கடந்து பேசுகிறவங்களுடைய வாயை தான் இறந்தார் வாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுடைய வாயிலேருந்து வரக்கூடிய அந்த கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த துறவிகளை விட மேலானவங்க, தூய்மையான மனநிலை உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் குறிப்பிடுறாங்க. ஸோ துறந்தாரை விட தூய்மையானவர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கியிருப்பவர். அதான் இன்னைக்கான திருக்குறள். சரி, இப்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அப்பாயின்மெண்ட்ஸ். உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜான் டர்னஸ். ஸோ ஏற்கனவே சிஓவாக டிம் குக் இருந்தார். ஸோ இவர் பதவி விலகிட்டார். ஸோ அதை அடுத்து ஜான் டர்னஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆப்பிள் நிறுவனத்துடைய சிஓவாக. ஏற்கனவே இந்த டிம் குக் அங்கே நிர்வாக இயக்குநராக தொடர்வார் அப்படின்னும் சிஓவாக தலைமை நிர்வாக அதிகாரியாக ஜான் டர்னஸ் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போ உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ். ரீட் ஹாஸ்டிங்ஸ் இவர் ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி இருக்கு இல்லையா, அதோட இணை நிறுவனம் மற்றும் தற்போதைய தலைவராக இருந்தார். இப்போ அந்த பொறுப்புலேருந்து விலகிறதா சொல்லியிருக்காரு. அடுத்து இண்டிகோ நிறுவனத்துடைய சிஓவாக வில்லியம் வால்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடோப் நிறுவனத்துடைய சிஓவாக இருந்த சாந்தனு பதவி விலகிறாரு. ஏர் இந்தியா நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரியாக இருந்த கேம்பல் வில்சன் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவராக சாத்வி நிரஞ்சன் ஜோதி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கூடுதல் பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யாருன்னா நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. தமிழக அரசுடைய புதிய தலைமை செயலர் யாருன்னா சாய்குமார். அடுத்து அவார்ட்ஸு. கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு 2026 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 பேருக்கு. இந்த கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, இது பசுமை நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உலக அளவில் பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு இந்த விருது அப்படிங்கிறத வழங்குறாங்க. இந்த வருஷம் 6 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 6 பேருமே பார்த்திங்கன்னா பெண்கள். ஸோ முழுவதுமாகவே பெண்களுக்கு இந்த தடவை 6 பேருமே பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் விருதை வழங்கியிருக்காங்க. எதுக்காக வழங்குறாங்க? உலக அளவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்புறம் காலநிலை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஆர்வலர்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் முதன்முறையாக 6 பெண்களுக்கு முழு விருதுமே பெண்களுக்கே வழங்கப்பட்டிருக்கு இந்த கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசை.
இது வந்து பசுமை நோபல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த 6 பேர் நேமை வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சாரா ஃபின்ச், அப்புறம் அலானா ஹாக் ஹர்லி, போரின் கிம், இரோரா தான்ஷி, டியோனிலா ரோகா மட்ஃபோப், அப்புறம் இவலிஸ் நடாலியா மொரலஸ். அடுத்த ரீசன் நியூஸ். உலகளாவிய இயற்கை நிதியத்தின் தேசிய விருது வந்து அலிம் யூசுப் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர் விருது கவே மதானி வின் பண்ணியிருக்காரு. யுத்த சேவா பதக்கங்களை வின் பண்ண கடற்படை அதிகாரிகள் யாருன்னா ஏஎன் பிரமோத் மற்றும் ராகுல் கோகலே. அப்புறம் உலக ஆசிரியர் பரிசு வின் பண்ணவர் வந்து ரூபில் நாகி. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்கு. பிரக்ஞா என்பது டேஷ். ஆன்சர் இது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் படம் எடுக்கும் அமைப்பு. ஸோ இது வந்து ஒரு சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டம், உள்நாட்டிலே இண்டிஜினஸ்லி டெவலப்டு, உள்நாட்டிலே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது நம்ம எல்லை பகுதிகளில் உள்நாட்டுக்குள்ளே நமக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக கண்காணித்து அதை படம் எடுத்து நமக்கு வழங்குவதற்காக தான் இந்த பிரக்ஞா அப்படிங்கிற உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் படம் எடுக்கும் அமைப்பை டிஆர்டிஓ உருவாக்கி உள்துறை அமைச்சகத்திட்ட வழங்கியிருக்காங்க. டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ மத்திய உள்துறை அமைச்சகத்திட்ட டிஆர்டிஓவின் கீழ் உள்ள செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரொபாட்டிக்ஸ் மையம் தான் இதை வழங்கியிருக்காங்க. ஸோ எல்லை பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்புக்காக பதற்றமான பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நிகழ் நேரத்தில் என்ன அங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சேட்டலைட் இமேஜை வந்து இது வழங்குது. அடுத்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். நிகழாண்டு இந்திய பொருளாதாரம் எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடையும் என ஐநா தெரிவித்துள்ளது? 6.4%. ஸோ இப்போது ஐநா பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் 2026ஆம் ஆண்டில் 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் வந்து 6.6% இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. 2025 எவ்வளோ பர்சன்டேஜில் இருந்துச்சு வளர்ச்சி க்ரோத் அப்படின்னா 7.4% இருந்தது. எதனால் இந்த வளர்ச்சி எட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட வலுவான நுகர்வு, அப்புறம் இந்த ஜிஎஸ்டியில் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 4 கேட்டகரி இருக்குல்ல, ஸ்லாப் இருக்குல்ல, 4 ஸ்லாப், அதை வந்து 2ஆக குறைச்சிருப்பாங்க. 5%, அப்புறம் 18%ன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி விகித குறைப்புனாலையும் இந்த மாதிரி நம்ம குரோத்தை வந்து எட்ட முடிஞ்சிருக்கு 2025 அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பணவீக்கம் 4.4% இருக்கும் அப்படின்னும் நெக்ஸ்ட் இயர் 4.3% இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. இந்திய குடிமைப்பணிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 21ஆம் தேதி தான் இந்திய குடிமைப்பணிகள் தினம், அதாவது இந்தியன் சிவில் சர்வீசஸ் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி சிவில் சர்வீசஸில் ஒர்க் பண்ணுறாங்களே குடிமைப்பணி அதிகாரிகள், அவங்களுடைய முக்கியத்துவம் வந்து குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். ஸோ அவங்களுடைய செயல்பாட்டை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் பர்டிகுலராக ஏப்ரல் 21 அப்படின்னா 1947 இதே ஏப்ரல் 21 தான் சுதந்திர இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் வந்து இந்த மாதிரி இந்தியன் சிவில் சர்வீசஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவர் உரையாற்றியிருப்பார். அந்த டேவை நினைவு கூறும் வகையில் தான் நம்ம வந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம், இந்திய குடிமைப்பணிகள் தினம் அப்படிங்கிறது. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. உலக புவி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 22. ஏப்ரல் 22ஆம் தேதி தான் வேர்ல்டு எர்த் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ பூமியை பாதுகாக்கிறது, மரங்கள் வளர்க்குறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, இது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக ஏப்ரல் 22 இந்த உலக புவி தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்னென்னா அவர் பவர் அவர் பிளானட் அப்படிங்கிறது தான் தீம். 1970 ஃபஸ்ட் டைம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த டே. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் 95வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆரோனியக் கோஷ் தான் இப்போது இந்தியாவுடைய 95வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காங்க. இவர் எந்த ஸ்டேட்னா மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தாவை சேர்ந்தவர். 23வது பேங்காக் செஸ் கிளப் ஓப்பன் போட்டியில் தான் இந்த கிராண்ட் மாஸ்டருக்கான இறுதி தகுதியை வந்து இவர் எட்டியிருக்காரு. ஸோ அதன்படி 95வது கிராண்ட் மாஸ்டராக இவர் உருவெடுத்திருக்காரு. ரீசன் நியூஸ். மயங்க் சக்கரவர்த்தி வந்து இந்தியாவுடைய 94வது கிராண்ட் மாஸ்டர். இவர் வந்து வடகிழக்கு இந்தியாவிலேருந்து கிராண்ட் மாஸ்டரான ஃபஸ்ட்டு வீரர், அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்.
கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி இப்போ ரீசெண்டாக சைப்ரஸில் நடைபெற்றது இல்லையா, அதில் மகளிர் பிரிவில் வைஷாலி, தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் வீராங்கனை வைஷாலி வின் பண்ணியிருக்காங்க. அதன்படி உலக மகளிர் செஸ் போட்டிக்கு இவங்க தகுதி பெற்றிருக்காங்க. அடுத்து வாட்ஸ்அப், இந்தியாவில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 99ஆக உயர்ந்திருக்கு. ராம்சார் தலம் அப்படின்னா என்னென்னா, ராம்சார் அப்படிங்கிறது ஈரானில் உள்ள ஒரு நகரத்தோட பேர். 1971 ராம்சார் அப்படிங்கிற சிட்டியில் உலக நாட்டுடைய தலைவர்கள்லாம் ஒன்று கூடி இந்த ஈரநிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அந்த ராம்சார் ஒப்பந்தப்படி பார்த்திங்கன்னா உலக அளவில் உள்ள ஈரநிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராம்சார் பட்டியல் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒப்பந்தம் கையொப்பமானது எப்படின்னா 1971 February 2 இந்த டேவை நம்ம ஈரநிலங்கள் தினமாகவும் செலிப்ரேட் பண்ணுறோம், சர்வதேச ஈரநிலங்கள் தினமாக. ஈரநிலம் அப்படின்னா என்னென்னா, எப்போதுமே அங்கே வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும், அதாவது வெட்டாகவே தான் இருக்கும் அந்த இடம். ஒன்று ஆறாக இருக்கலாம் அல்லது ஏரியாக இருக்கலாம், அந்த மாதிரி வெட்டாகவே தான் இருக்கும். அதனால தான் நம்ம வெட்லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதை. ஸோ ஈரநிலம் அப்படிங்கிறது என்னென்னா, நிறையா பல உயிரினங்கள் அங்கே வாழ்வதற்கு ஒரு தகுதியான இடமாக ஈரநிலங்கள் இருக்குது. ஸோ பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈரநிலங்களை பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஈரநில ஒப்பந்தம் அப்படிங்கிறது ராம்சாரில் கையொப்பமாயிருக்கும். இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் 98 தலங்கள் சேர்த்துருப்பாங்க. இப்போ 99வது தலமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஷேகா ஜீல் பேர்ட் சாங்சுரி, அதாவது ஷேகா ஜீல் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது. அதன்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஈரநிலங்களோட எண்ணிக்கை 12ஆகவும், இந்தியாவில் உள்ள ஈரநிலங்களோட எண்ணிக்கை ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஈரநிலங்களோட எண்ணிக்கை 99ஆகவும் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஷேகா ஜீல் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. இது இந்தியாவுடைய 99வது ராம்சார் தலமாக பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் வந்து 12 தலங்கள் இருக்குது இதன் மூலமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் சிலிக்கா ஏரி, ராஜஸ்தானில் உள்ள கியோலாடியோ தேசிய பூங்கா, இதுதான் இந்தியாவிலேருந்து ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்ட முதல் இடங்கள் அப்படிங்கிறது இது 2 தான். ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரியும் ராஜஸ்தானில் உள்ள கியோலாடியோ தேசிய பூங்காவும். அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட ஸ்டேட் எது அப்படின்னா நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு 20 ராம்சார் தலங்களை கொண்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சுந்தரவன ஈரநில பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து மேற்கு வங்கத்தில் இருக்குது. அதுதான் வந்து மிகப்பெரிய ஈரநில பகுதி. இந்த ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்ட மிகப்பெரிய ஈரநிலம் அப்படின்னா அது சுந்தர்பன் ஈரநிலம் தான். அது 4230 சதுர அடி கொண்டது. அதுக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஈரநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கழுவேலி பறவைகள் சரணாலயம். அது 1513 சதுர கிலோமீட்டர். அடுத்து ரீசன் நியூஸ். ஸோ இப்போது சமீபத்தில் 98வது ராம்சார் தலமாக குஜராத் மாநிலத்தின் ஷாரிதந்த் ஈரநிலம் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கு. பாட்னா பறவைகள் சரணாலயம் வந்து 97வது ஈரநிலமாக சேர்த்துருக்காங்க. ராஜஸ்தானில் உள்ள சிலிசேரே ஏரி வந்து 96வது ராம்சார் தலம். 95வது ராம்சார் தலம் வந்து கோப்ரா நீர்த்தேக்கம், இது சத்தீஸ்கரில் இருக்கு. ஸோ ரிமைனிங் உள்ளதே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த வீரர் விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். ஸோ லாரியஸ் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ்க்கு வழங்கக்கூடிய விருது. சிறந்த வீரர், வீராங்கனை, சிறந்த மீண்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரியில் கொடுக்குறாங்க. அதில் வந்து சிறந்த வீரருக்கான லாரியஸ் விருது அப்படிங்கிறது கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் பிளேயருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறந்த வீராங்கனைக்கான விருது பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலான்காவுக்கு கொடுத்துருக்காங்க, அரினா சபலான்கா. அடுத்து சிறந்த அணிக்கான லாரியஸ் விருது அப்படிங்கிறது பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அப்படிங்கிற பிரான்ஸ் நாட்டுடைய கால்பந்து அணிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருதை எந்த அறக்கட்டளை வழங்குது அப்படின்னா லண்டனுடைய லாரியஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபார் குட் அப்படிங்கிற அறக்கட்டளை சார்பில் தான் வழங்கப்பட்டு வருது. அடுத்து சிறந்த மீண்டு வந்த போட்டியாளருக்கான பிரிவில் பிரிட்டன் நாட்டின் கோல்ஃப் வீரரான ரோரி எம்சல்ராய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரோரி எம்சல்ராய். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த மாற்றுத்திறனாளி விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் கேப்ரியல் அராஜோ. ஸோ கேப்ரியல் அராஜாவுக்கு தான் இப்போது சிறந்த மாற்றுத்திறனாளிக்கான லாரியஸ் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இவர் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்த பேரா நீச்சல் வீரர். சிறந்த முன்னேற்றத்துக்கான வீரர் அப்படிங்கிற பிரிவில் லாண்டோ நோரிஸ் வின் பண்ணியிருக்காங்க. பிரிட்டன் நாட்டை சேர்ந்த
F1 பந்தய வீரர். அடுத்து சிறந்த ஆக்ஷன் விளையாட்டு போட்டியாளராக க்ளோ கிம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஷார்ட் நியூஸ். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அமைச்சரவையிலிருந்து தொழிலாளர் துறை அமைச்சரான லோரி சாவேஸ் வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒடிசாவில் ரூர்கேலாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடியினருக்கான நிர்மல் முண்டாபாத் அப்படிங்கிற அருங்காட்சியகத்தை வந்து திறந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அமெரிக்க அதிபர் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளுக்கு வந்து டாரிஃப் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்களே, இறக்குமதி வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து அந்த டாரிஃப் போட்டதுக்கப்புறமா அவங்க வரி செலுத்தியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த தீர்ப்புனால மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அந்த டாரிஃப் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ சுமார் $16,600 கோடி வரி பணத்தை திரும்ப பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறைகளை இப்போ அமெரிக்க சுங்கத்துறை இதன் மூலமாக தொடங்கியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போது April 22 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 25ஆம் தேதி தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நியூ புக் 26ஆம் தேதி ஓல்டு புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கவனிங்க. 22 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின். உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஜான் டர்னஸ். கோல்டன் மேன் சுற்றுச்சூழல் பரிசு 2026 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 6 பேருக்கு. பிரக்ஞா என்பது டேஷ். ஆன்சர் இது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் படம் எடுக்கும் அமைப்பு. நிகழாண்டு இந்திய பொருளாதாரம் எத்தனை சதவீத வளர்ச்சி அடையும் என ஐநா தெரிவித்துள்ளது? 6.4%. இந்திய குடிமைப் பணிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 21. உலக புவி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 22. இந்தியாவின் 95வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆரோனியக் கோஷ். இந்தியாவில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 99. லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த வீரர் விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த மாற்றுத்திறனாளி விருதினை வென்றவர் யார்? ஆன்சர் கேப்ரியல் அராஜோ. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.